ஐயா பழனிசாமி ஐயா தயவு செய்து அவங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உங்களோட அந்த பேட்டர்னை மட்டும் மாத்திராதீங்க. இப்படியே பேசிக்க திரிங்க, ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. திமுக இப்படி பேசி திரிங்க, அது போது கடைசி வரைக்கும் கட்சியை கட்டிக்கிட்டு அழுக வேண்டியது. கனவுல கூட சிஎம் சீட்டை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயா பேசுன பேச்சு பேசாம ஒண்ணு பண்ணிக்கங்க, உங்க பேரை பழனிசாமின்றத மாத்தி புலம்பிச்சாமின்னு வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அதாவது ஏரியால எடப்பாடி பழனிசாமியா நம்ம டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஐயா என்னதான் கஷ்டப்பட்டாலும், ஒரு காலத்துல கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு மலைக்குள்ள ஓடி ஒளிஞ்ச சிலுவம்பாளையம் பழனிசாமி தானே. அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி இன்னும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கு. இந்த ஹாரி பாட்டு படம் பார்த்துருக்கீங்களா? அதுல லார்டு வார்டு மோட்டு இந்த ஹாரி பாட்டு உடம்புலையே சிரிவேன். அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து சிலுவம்பாளையம் பழனிசாமியை பிரிக்கவே முடியாது. இத்தனை நாளா தலைமறைவா உள்ளுக்குள்ள இருந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி இன்னைக்கு தாவி குதிச்சு மேலே எட்டி பார்த்துருக்கிறார். ஏன் தெரியுமா? ஐயா எடப்பாடியை எப்படியாவது காப்பாற்றணும், அவரும் அடக்கி பார்த்துருக்கிறாரு, முடியல, நான் வெளியில வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வெளியில வந்து அந்த சிலுவம்பாளையம் ஒரிஜினல் பழனிசாமியா ஊருக்கு காட்டிக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு உண்மையிலே புரியல, இவர் நினைவு தெரிஞ்சு பேசுறாரா இல்ல இதெல்லாம் நல்ல நினைவோட தான் பேசுறாரா? இப்ப சிலுவம்பாளையம் பழனிசாமி கூட இந்த கோத்ரா கூட்டம் ஒன்று இருக்குல்ல, குஜராத் கூட்டம், அந்த கூட்டமும் சேர்ந்து கை கோத்துக்கிட்டு பெரிய பிளான்ல இறங்கி இருக்கு. என்ன பெரிய பிளான் தெரியுமா? திமுக காரங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஐயா பழனிசாமிய அடிச்சு மிதிச்சு துவைச்சு தொங்க விடணும், அதுல அனுதாப ஓட்டு வாங்கணும், அவங்க என்னைய பார்த்து சீறி பாஞ்சி வெறி பிடிச்சு வரணும், அதுக்காகவே பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருவோமா? பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார் கோபி. ஐயா பழனிசாமி ஐயா, மூளை எங்கேயாவது முனியாண்டி விலாசுக்கு கொடுத்துட்டீங்களா? இல்லை தெரில எங்கேயா? ஏன்னா குறைஞ்சபட்சம் மூளை ஆக்டிவாக இருக்கிறவன் கூட இப்படி ஒரு வார்த்தையே பேச மாட்டான். மூளையே இல்லாதவன் இருக்கான்ல, அவன் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு கிடப்பான். ஆனால் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் நாங்கள் நம்புகிறோம். ஏதோ வந்து இடையில ரிப்பேரில் இருக்குது, ஏதாவது நரம்பு கனெக்ஷன் விட்டு போயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது, அம்மா இறந்து போனப்போ திமுக சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஆள வேண்டாம் தான் நினச்சோமே தவிர உங்களை வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நாங்கள் நினச்சதில்லை. ஆனால் இந்த அதிமுக குரூப்பு இதுக்கப்புறமும் வாழ்ந்தா நம்மளால் ஆள முடியாது அப்படின்னு நினச்சி அம்மாவை போட்டு தள்ளிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய தியரி இது வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா தானா சாவலை, கொண்டு போய் வச்சு கொண்டுட்டாங்க. இது நான் சொல்லலை, இது வரைக்கும் இருக்கிற கருத்து. இப்போ ஐயா பழனிசாமி உண்மையிலே நீங்கள் பால் ஊட்டி வாக்கதானா இல்லை? இது ஆளை பார்க்குறப்ப இந்த கண்டுபிடிக்க முடியாத காட்டுக்குள்ளே ரொம்ப காலமாக இருக்கும்ல ஒரு விஷப்பூச்சி, அந்த மாதிரி விஷப்பூச்சியில் ஏதாச்சும் ஒரு வகையறாக மாறிட்டீங்கள. விரக்தியில் உடம்பு முழுக்க விஷம் ஏறி பரவி கிடக்குது ஐயாவுக்கு. வாயிலேருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதான் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயா ஸ்டாலினும் அன்னை உதயநிதி ஸ்டாலினும் இல்லாமல் இருந்துட்டா எனக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கும், நான் முதலமைச்சர் ஆகிருப்பேன்ல, அந்த விரக்தி தான் அது. இவங்க இருக்கிற வரைக்கும் என்னால் எதையுமே பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் நான் எதிர்கட்சி தலைவர் தானா, அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியாவது இந்த எலெக்ஷனில் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அதையா பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பைய இவரெல்லாம் ஒரு ஆள், இவரை போயிட்டு எதிர்கட்சி தலைவருன்ட்டு அந்த ஆளுக்கு என்னங்க தகுதி இருக்குது? அது ஒரு மட்டைங்க, ஊறி போன மட்டை, வேஸ்ட்டு பீஸு. இந்த பைக்கு துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது அந்த பழனிசாமின்ற பீஸு அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. இப்போ உங்கள் கூட கூட்டணியில் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு சரிசமமாக உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா உங்களை எதிர்கட்சி தலைவராக இல்லை, கூட்டணி கட்சி தலைவராக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. அதை முதல்ல காப்பாற்றிக்கிறதுக்கு வழியை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா இருந்துச்சா? அவர் ஆட்சிக்கு வந்தப்போ இயற்கை சீற்றம் இருந்துச்சா?
அவர் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் கொண்டாந்து கையில் பூமாரியில் தமிழ்நாட்டை கொடுத்துருப்போனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் எப்படி இவரெல்லாம் ஒரு வேளை கொரோனாலாம் இருந்திருந்தா இவரெல்லாம் போயிருப்பார், கொரோனாவிலேயே போயிருப்பார். ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் அப்படி தான் சொன்னாப்புல நம்ம எடப்பாடி ஐயா, இதெல்லாம் எப்போயோ போயிருக்க வேண்டியது. என்ன மாதிரியான மனுஷன் நீங்கள் அரசியல் கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிற தலைவர், அதெல்லாம் அந்த பக்கம் அப்படி தூக்கி வச்சுருங்க. என்ன முதல்ல மனுஷனா? ஒரு மனுஷன் இப்படி யோசிப்பானா? அதுவும் பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு போய் சேர்ந்துருக்க வேண்டிய. இப்போ 2021 கொரோனா இல்லையா என்ன? 2021 கொரோனாவுக்காக எவ்வளோ தூரம் நிதி ஒதுக்கியிருக்கா தெரியுமா திமுக அரசாங்கம்? நான் இல்லை அதெல்லாம் தெரியுமா? குறைஞ்சபட்சம் டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா கூட அதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த டைமில் கொரோனாவில் உயிரிழந்தவர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளோட படிப்புக்காக, வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க அப்படின்றது குறைஞ்சபட்சம் உட்காந்து டிவி பார்த்துருந்தா தெரியும். நமக்கு தான் டிடிவி கூட சண்டை போடவும், ஓபிஎஸ் கூட சண்டை போடவும் டைம் சரியாக இருந்துச்சு. அப்போ நம்ம எங்கே உட்காந்து அரசாங்கத்தை பார்க்குறது, அரசாங்கம் செய்கிறத பார்க்குறது? திடீர்னு ஒரு 3 மாதமாக தானே முழிக்க விட்டுருக்காங்க உங்களை. அது வரைக்கும் மிதிச்சில்ல வச்சுருந்தாங்க எல்லாரும், கையில் கண்ட்ரோல் எடுத்து பண்ணுவையா. அவர் போயிட்டு ஃபுல் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கொரோனா பேஷண்ட்டை பார்த்துட்டு வரல. போனால் பிரச்சனைன்றது தெரியும். இல்லை நீங்கள் அதாவது கொரோனா இருந்தது, இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் சரிங்க வந்தாச்சு. அதாவது மக்கள்கிட்ட போய் தான் செஞ்ச சாதனையை சொல்லி, தான் செஞ்ச அந்த விஷயங்களை, மக்களுக்காக பண்ண விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐயா பழனிசாமிக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்ச நாளும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கேன். டேபிளுக்கு கீழே பூந்தவருக்கு அதை புத்தி தானே இருக்கும். இப்போ உங்களை பார்த்து எவனாச்சும் ஒருத்தன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் காலை பிடிச்சி இந்த கட்சியை நடத்தணுமா? அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க அடிக்கிறத வாங்கிக்கிட்டு மிதிக்கிறத வாங்கிக்கிட்டு உசுரோடு இருக்கணுமா? மானம் கட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கணுமா? இதெல்லாம் இருக்கிறதுக்கு போய் சேர வேண்டியதானே அப்படின்னு அவனாச்சும் சொன்னான்னா எப்படி இருக்கு எல்லாருக்கும்? ஐயா முதல்வர் அவர் சொல்லிட்டு போயிடுவார், அது கிடக்குது சல்பிச்சாமி பேசாமல் போயிடுது. அது அப்படித்தான் பேசும். ஏன்னா அது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. கண்டுக்காதீங்கடான்ட்டு பெருந்தன்மையாக போயிடுவார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவன் கட்சிக்காரன் அவன் பேசாமல் இருப்பான். உங்கள் பிளான் என்ன? இவங்கெல்லாம் என்னைய பார்த்து எந்திரிச்சு ஓடி வந்து அடிக்க வரணும், அப்போ நான் ஐயோ அம்மானு கத்தணும். இப்படி சொல்லி தானே போன தடவை 2021 எலெக்ஷனில் உங்கள் அம்மாவை நீங்கள் அசிங்கமாக பேசுனீங்க, அவர் அசிங்கமாக பேசலை. ஒவ்வொரு இடத்துல செந்தில் பாலாஜின்னு அந்த எண்ணத்திலேயே அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆனால் அதை எடுத்துக்கிட்டு எல்லா ஏரியாவும் இருந்தீங்களே எடப்பாடி ஐயா. பெத்த அம்மானு ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே இருந்திருந்தா மோடி ஐயாவும் இதே வேலையை தான் பார்த்தாரு. எங்கள் அம்மாவை பேசிட்டாங்க, ஆனால் அங்கே பேசுனது உண்மை, அதுக்கு கண்டனம் எல்லாரும் தெரிவிச்சு. அப்படி பேசக்கூடாது. எவ்வளோ பர்சனலாக இருக்கிற விஷயங்களை பொது வெளியில் என்ன பேசணுமோ பொதுமக்கள் பிரச்சனையை பேசுங்கடா. அதை விட்டு ஏன்டா ஒருத்தனுக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க? அதைத்தான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இங்கே பேசவே இல்லாத விஷயத்த, சொல்லவே இல்லாத விஷயத்த ஊர் ஊரா தெரு தெருவா தொகுதி தொகுதியாக தூக்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா இப்படி. யார் பேசுனது? நீங்கள் தானே பேசுனீங்க, நீங்கள் தானே சார் பேசுனீங்க. கொஞ்சம் கூட பக்கமே நீங்கள் அந்த வேலையை நீங்கள் அப்போ பார்த்தவர் அன்னைக்கு உட்காந்து எப்படி அழுதிய கண்ணீர் அப்படியே பம்பு செட்லேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றுச்சுல்ல. ஏன் இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு யார் கலைஞரை வீட்டு சிறையில் வச்சாருன்னாரு. நீ போய் பார்த்த உள்ளுக்குள்ளே உட்காந்து உனக்கு கலைஞர் ஃபோன் போட்டு சொன்னார் கேட்பாங்கல்ல. அழுதாரா? கடிதம் எழுதினாரா? விட்டு போயடா சுற்றி இருக்கிறவங்க. யோசிச்சு அவரை கட்டுப்படுத்த அவனால் முடியுமா சார்? அவர் என்ன அம்மாவா யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு? அவரை சுற்றி அத்தனை பேர், அம்மாவுக்கு யாரும் இல்லைன்றதுனால தானே அத்தனை பேர் பிளான் போட்டு முடிச்சு விட்டிய. இது வரைக்கும் அப்போலோவில் சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட பிரார்த்தனை. நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரங்க நினச்சதுனால தானே அப்படி சொன்னாங்க. வெளியில் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, நாங்கள் எதுவுமே நாங்கள் சொன்னது எல்லாமே பொய். ஆனால் யார் சொல்லி அந்த பொய்யை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் வாயை திறக்கல. சொன்னது பொய், அவ்வளவுதான். இவர் சொல்லியிருக்காரு சார். இப்போ என்ன ஸ்டாலின் செத்து போயிட்டா
இப்போ ஐயா உதயநிதி ஸ்டாலின் செத்து போயிட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாம், அப்படித்தானே? நான் இன்னொன்று சொல்லவா? கொரோனா இருந்துச்சுன்றீங்கல்ல, கொரோனாவை தாண்டி ஒரு பெரிய கொடூரமான வைரஸ் ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையே சமாளித்து அசால்ட்டாக சமாளித்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு பேர் இபிஎஸ். அந்த வைரஸுக்கு பேர் இபிஎஸ். அந்த வைரஸ் தமிழ்நாட்டை கட்டு குட்டிச்சவராகிற ஒரு வைரஸ். அதுக்கு ஆன்டி வைரஸ் தான் ஐயா ஸ்டாலின் ஐயா. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ எதுக்கு இந்த வைரஸ்ன்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு சொல்கிறாரு மேலே ஒன்றியத்திலேருந்து அந்த தொகுதி வரையறை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லது. யார் யார் சொன்னால் ஒன்றியம் தான் சொல்லிச்சு. அவங்க மும்மொழி கொள்கை தான் நல்லதுன்னாங்க, சிஏஏ என்ஆர்சி நல்லதுன்னாங்க, விவசாய சட்டம் நல்லதுன்னாங்க, இன்னும் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வர முடியுமோ அத்தனை இவ்வளவு. ஏன் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பேர் நல்லா இல்லை, இந்த பேர் தான் நல்லா இருக்கு, வச்சுக்க ஜெய் ஸ்ரீராம். நல்லா இருக்க மாட்டேன் இந்த பேர். சரி, அது மாநிலமே வந்து அந்த ஊரக அந்த வளர்ச்சி அந்த வேலை வாய்ப்புக்கான அந்த நிதியில் 40% மாநிலம் கொடுக்குற. ஐயோ ரொம்ப நல்லது. நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற காசை எப்படி செலவு பண்ணுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தா நீங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டீல்ல, சொன்னியலா இல்லையா? செய்யணும், நல்ல திட்டம், இதெல்லாம் நல்ல திட்டமா. அப்புறம் இதுக்கு பேர் வைரஸாக இல்லாமல் இருந்தால் வேறு எப்படி இருக்கும்? ஐயா பழனிசாமியை யார் இது வரைக்கும் பர்சனலாக அட்டாக் பண்ணல, செஞ்ச விஷயத்தை சொல்லி காமிச்சாங்க. நம்ம காலில் விழுகலை, கெட்டியாக பிடிச்சிக்கலை, அவங்க எழுப்பி விட்டு தோலை தட்டி கொடுத்து நீ தான்டா என் வாரிசு சொல்லி உட்கார வச்சுட்டு போகலை. அந்த அம்மா எந்த அம்மா உட்கார வச்சுட்டு போனாங்களோ அதே அம்மா இன்னைக்கு உள்ளே எடுத்து பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னை எப்படியெல்லாம் இவங்க ஏமாத்துனாங்க, எனக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாங்க, யாருக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை? எங்கள் ஐயா பழனிசாமிக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செஞ்ச சாதனை 4 வருஷமாக உட்காந்துருந்தீங்களா ஆட்சியில், பயங்கரமாக ஆட்சி பண்ணோம். தமிழ்நாட்டை ரொம்ப செழிப்பாக கொடுத்துட்டு போகும்போது கையில் கொடுத்துட்டு போனீங்கல்ல, கஜானா நிலைமை என்ன, பொருளாதார சதவீதம் என்ன, இங்கே மத்திய அரசுக்கிட்டே வந்த விலை அந்த என்னென்ன இது கிடச்சது, நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு கிடைச்ச பலன் என்ன, இதையெல்லாம் சொல்லி ஓட்டிக்கிறங்க பார்ப்போம். இப்போ அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நீ இல்லை, அவங்க செஞ்சதை அவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணதை அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசாமல் நீங்களா பேசுவியா? இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தயவுனால மோடிகிட்ட பேசி வாங்கி கொடுத்த திட்டம். எங்கே மோடியை சொல்லுங்க. ஏதாச்சும் ஒன்று ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது சார். மதுரையில் ஒரு ஆள் முழுசாக சொல்லிட்டு போகுது, எங்கள் ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் மதுரைக்கு மெட்ரோ, இல்லாட்டி உங்களுக்கெல்லாம் கொட்டுறோம் சொல்லிட்டு தானே போனாங்க. அதை எதிர்த்து பேசி ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை, மும்மொழி கொள்கை நல்லதுன்றாங்க. எங்கே பேசுங்க, கூட்டணி தானே உட்காந்துருக்க, பேசுங்களேன். அதெல்லாம் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் பேசு. இதுக்கு மேலே நீங்கள் கீழே ரொம்ப தரம் தாழ்ந்து இறங்கி போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயா பழனிசாமியோ என்ன அவர் வயசுக்கு அவர் அனுபவத்துக்கு அவ்வளவு கேவலமாக அவர் பேசினார் அப்படின்னா அது அவருக்கு தான் செய்யும், அவருக்கு புரிஞ்சால் சரி, வேறு எதுவும் இல்லை. நன்றி.